பாதை நியூனம் சோச்சசிமைகபாதம் ஆத்மானம் வா விருஷலைர் போக்ஷ்யமானம் ஆஹோ சுராதீன் ஹிருதயஜ்ஞ பாகான் பிரஜாவுதஸ்வின் மகவத் யவர்ஷதி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். நான் எனது 3 கால்களை இழந்து இப்பொழுது ஒரே காலில் நின்று கொண்டிருக்கிறேன். என் நிலைமையைக் கண்டு நீ வருந்துகிறாயா? அல்லது இனிமேல் சட்டவிரோதமாக மாமிசம் உண்பவர்கள் உன்னை துஷ்பிரயோகம் செய்ய போகிறார்கள் என்பதற்காக நீ பெருங்கவலையில் ஆழ்ந்திருக்கிறாயா? அல்லது தற்போது யாகங்கள் செய்யப்படாதால் தேவர்கள் இப்பொழுது தங்களுக்குரிய யாகப் பங்கை இழந்திருப்பதை குறித்து நீ வருந்துகிறாயா? அல்லது பசியாலும் பஞ்சத்தாலும் ஜீவராசிகளுக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களை குறித்து நீ விசனப்படுகிறாயா? பொருளுரை. கலியுகத்தின் முன்னேற்றத்தால் முக்கியமாக ஆயுள், கருணை, ஞாபக சக்தி, நீதி நெறி அல்லது மத கொள்கை ஆகிய 4ம் படிப்படியாக குறைந்துவிடும். 3/4 பகுதி தர்மம் அல்லது மத கொள்கைகள் மறைந்துவிடும் என்பதால் இவற்றிற்கு அடையாளமாக விளங்கிய எருது ஒரு காலில் மட்டும் நின்று கொண்டிருந்தது. உலகின் மொத்த ஜனத்தொகையில் 3/4 பகுதியினர் மதப்பற்றில்லாதவர்களாக மாறும்போது அச்சூழ்நிலை மிருகங்களுக்கு நரகமாக மாறிவிடுகிறது. கலியுகத்தில் கடவுள் சிந்தனையற்ற நாகரீகம் பேரளவேயான பல சமய இயக்கங்களை உருவாக்கும். இவை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பகவானை எதிர்ப்பவையாக இருக்கும். இவ்வாறாக இறை நம்பிக்கையற்ற மக்கள் பிரிவினர் உலகை நல்லோர் வாழத்தகாத இடமாக செய்து விடுவார்கள். பரமபுருஷ பகவானிடமுள்ள நம்பிக்கையின் அளவிற்கேற்ப மனிதர்களுக்கிடையில் வெவ்வேறு தரங்கள் உள்ளன. வைஷ்ணவர்களும் பிராமணர்களும் முதல் தரமான நம்பிக்கை கொண்டவர்கள் ஆவர். பிறகு சத்திரியர்கள், பின் வைஷ்யர்கள், பின் சூத்ரர்கள், பின் மிலேச்சர்கள், அதன் பிறகு யவனர்கள் மற்றும் இறுதியாக சண்டாளர்கள் ஆகியோர் உள்ளனர். மனிதனின் பிறவி குணம் மிலேச்சர்களிலிருந்து சீரழிய துவங்குகிறது. சண்டாளனின் நிலை மனிதனின் மிக மிக இழிவடைந்த நிலையாகும். வேத இலக்கியங்களில் உள்ள மேற்கூறிய பதங்கள் எந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கோ அல்லது பிறப்பிற்கோ உரியவை அல்ல. அவை மனிதர்களுக்கு பொதுவாக உள்ள வெவ்வேறு தகுதி முறைகளாகும். பிறப்புரிமை அல்லது இன உரிமை என்ற கேள்விக்கே இடமில்லை. சொந்த முயற்சிகளினால் வெவ்வேறு தகுதிகளை ஒருவரால் பெற முடியும். எனவே பரமபுருஷருடன் ஒருவர் கொண்டுள்ள சகவாசத்திற்கும் நெருங்கிய உறவிற்கும் ஏற்ப ஒரு வைஷ்ணவனின் மகன் மிலேச்சனாக மாறக்கூடும், அல்லது ஒரு சண்டாளனின் மகன் சிறந்த பிராமணராக மாறக்கூடும். மாமிசம் உண்பவர்கள் பொதுவாக மிலேச்சர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் மாமிசம் உண்பவர்கள் அனைவரும் மிலேச்சர்கள் அல்ல. கட்டுப்பாடின்றி மாமிசம் உண்பவர்கள் தான் மிலேச்சர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சாஸ்திரங்களில் மாட்டிறைச்சிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேதத்தை பின்பற்றுபவர்களால் பசுக்களுக்கும் எருதுகளுக்கும் தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் இக்கலியுகத்தில் பசு மற்றும் எருதின் உடல்களை மக்கள் விரும்பியவாறு துஷ்பிரயோகம் செய்வார்கள். இதன் விளைவாக பல வகையான துன்பங்களை அவர்கள் வருவித்துக் கொள்வார்கள். கலியுக மக்கள் யாகம் செய்ய மாட்டார்கள். பௌதீகமான புலனின்பத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு யாகம் செய்வது முக்கியம் என்றாலும் மிலேச்சர்கள் இதில் சிறிதும் அக்கறை கொள்ள மாட்டார்கள். பகவத்கீதையில் யாகம் செய்வது உறுதியாக சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவால் ஜீவராசிகள் படைக்கப்படுகின்றனர். மேலும் படைக்கப்பட்ட ஜீவன்களை பராமரிப்பதற்காகவும் பரமபதத்தை அடையும் வழியில் அவர்களை முன்னேற்றுவதற்காகவும் யாகம் ஏற்றும் முறையையும் கூடவே அவர் படைத்துள்ளார். ஜீவராசிகள் தானியங்கள் மற்றும் காய்கறி ஆகியவற்றின் உற்பத்தியில் உயிர் வாழ வேண்டும் என்பதுதான் முறை. இத்தகைய உணவு வகைகளை உண்பதால் இரத்தம் மற்றும் விந்து ஆகியவற்றின் வடிவிலுள்ள உடலில் ஜீவசக்தியை அவர்கள் பெறுகின்றனர். மேலும் இரத்தம் மற்றும் விந்து ஆகியவற்றிலிருந்து ஒரு ஜீவராசியால் மற்றொரு ஜீவராசியை உற்பத்தி செய்ய முடிகிறது. ஆனால் தானியங்கள், புல் முதலியவை மழையால் சாத்தியமாகின்றன. விதிக்கப்பட்ட யாகங்களை முறையாக செய்வதால் இந்த மழை சாத்தியமாகிறது. இத்தகைய யாகங்கள் சாம, யஜுர், ரிக், அதர்வ ஆகிய 4 வேதங்களில் வழிநடத்தப்படுகின்றன. யாகத்தீயில் நிவேதனங்கள் செய்வதால் சூரிய தேவன் திருப்தி அடைகிறான் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. சூரிய தேவன் திருப்தி அடையும் போது அவர் முறையாக கடலிலிருந்து நீரை சேகரிக்கிறார். இவ்வாறாக அடிவானத்தில் போதுமான மேகங்கள் திரண்டு மழை பொழிகின்றது. போதுமான மழை பொழிந்த பின் மக்களுக்கும் அனைத்து மிருகங்களுக்கும் போதுமான அளவு தானியங்கள் உற்பத்தி ஆகின்றன.
இவ்வாறாக ஜீவராசிக்கு வாழ்வில் முன்னேற்றுவதற்கான சக்தி கிடைக்கின்றது. ஆனால் யாகங்களை செய்வதிலும் தானிய உற்பத்தியிலும் கவனத்தை செலுத்தாமல் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதிலும் மாமிச உணவை உண்டு வாழ்வதிலும் தங்களால் செழிப்படைய முடியும் என்று நினைக்கும் இளையச்சர்கள் பசுக்களையும் எருதுகளையும் மற்ற மிருகங்களையும் கொல்வதற்காக கசாப்பு கூடங்களை ஏற்படுத்த திட்டமிடுகின்றனர். ஆனால் மிருகங்களுக்காக புல்லையும் காய்கறிகளையும் உற்பத்தி செய்யத்தான் வேண்டும் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். மேலும் மிருகங்களுக்குரிய புல்லை உற்பத்தி செய்ய போதுமான மழை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே முடிவாக அவர்கள் சூரியன், இந்திரன் மற்றும் சந்திரனை போன்ற தேவர்களின் கருணையைத்தான் நம்பியிருக்க வேண்டியுள்ளது. எனவே இத்தகைய தேவர்களை யாகங்களின் மூலமாக திருப்திப்படுத்த வேண்டும். முன்பே நாம் குறிப்பிட்டிருப்பது போல இந்த ஜட உலகமே ஒருவித சிறைச்சாலை தான். தேவர்கள் பகவானின் தொண்டர்களாவர். சிறைச்சாலை நன்கு பரிபாலனம் செய்யப்படுகின்றதா என்பதை இவர்கள் கவனித்துக் கொள்கின்றனர். இறை நம்பிக்கை இல்லாமல் உயிர் வாழ விரும்பும் ஜீவராசிகள் படிப்படியாக பகவானை நோக்கி திருப்பப்படுகிறார்களா என்பதை தேவர்கள் கவனித்துக் கொள்ள விரும்புகின்றனர். எனவேதான் யாகம் ஏற்றும் முறை சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. பௌதிகவாதிகள் கடுமையாக உழைத்து பலன்களை புலனின்பத்தில் ஈடுபடுத்த விரும்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் பல வகையான பாவங்களை செய்கின்றனர். ஆனால் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எல்லாவித பாவ புண்ணியங்களுக்கும் அப்பாற்பட்டவர்களாக உள்ளனர். இவர்களது செயல்கள் 3 ஜட இயற்கை குணங்களின் களங்கத்திலிருந்து விடுபட்டுள்ளன. பக்தர்களின் வாழ்வை யாகத்தின் சின்னமாக விளங்குவதால் நியமிக்கப்பட்ட யாகங்களை செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் புலனின்பத்திற்காக பலன் கருந்தும் செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் விதிக்கப்பட்ட யாகங்களை செய்தே தீர வேண்டும். ஏனெனில் பலன் நோக்கு கருமிகளால் செய்யப்படும் எல்லாவித பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபடுவதற்கு இது ஒன்றுதான் வழி. யாகம் பாவங்களை போக்கிவிடுகிறது. கைதிகள் கீழ்ப்படியும் பிரஜைகளாக மாறும் பொழுது சிறை காவலர்கள் திருப்தி அடைவதைப் போலவே இத்தகைய யாகங்களை செய்யும் போது தேவர்கள் திருப்தி அடைகின்றனர். ஆனால் பகவான் சைத்தன்யர் சங்கீர்த்தன யாகம் யஜ்யம் எனப்படும் ஒரே ஒரு யாகத்தை தான் சிபாரிசு செய்துள்ளார். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடுவதே சங்கீர்த்தன யஜ்யமாகும். இதில் அனைவரும் பங்கேற்கலாம். இவ்வாறாக பக்தர்கள் கர்மிகள் ஆகிய இருவருமே சங்கீர்த்தன யாகத்தை செய்வதிலிருந்து சமமான நன்மையை பெற முடியும். இது ஒரு எருதினுடைய வாக்கியம் அல்லது ஒரு காளையினுடைய வாக்கியம். இங்க கலியுகத்தினுடைய சில முக்கியமான அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கலியுகத்தினுடைய அறிகுறி எல்லாம் இதா இருக்கிறதுனால நீ வருத்தப்படுறையா அப்படின்னு சொல்லி இந்த எருது கேக்குது. எருது இங்க தர்மத்தினுடைய ஒரு அடையாளமாக சொல்லப்படுது. இங்க இந்த வர்ணனையில வரும்போது, இந்த விளக்கத்துல வரும்போது இங்க தர்மத்தினுடைய சின்னமா விளங்கக்கூடிய காளை மாடு 3 கால்களை இழந்து ஒரு காலில் நின்றுருக்கு. அதனுடைய 4 கால்கள் தயை, தபஸ், தூய்மை, வாய்மை, இந்த 4ம் சொல்லப்படுது. இதுல அதனுடைய 3 கால்கள் இழந்துடுச்சு. தயை, கருணை அப்படிங்கிறது போயிடுச்சு. தபஸ், சிரமங்களை ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறது போயிடுச்சு. தூய்மை அப்படிங்கிறதும் போயிடுச்சு. எஞ்சி ஒட்டின் இருக்கிறது கொஞ்சம் என்னன்னா வாய்மை. அதுவும் கலியுகத்தில் போக போக குறைஞ்சிடும்னு சொல்லப்படுது. இன்றைக்கும் ஓரளவுக்கு இந்த விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னா நம்ம நம்புறோம், பெரும்பாலும் நம்புறோம் இவன் சொல்றது உண்மையாத்தான் இருக்கும் அப்படிங்கிறத. சில நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நபர் மேல நமக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த நபரை சந்தேகப்படுவோம். அப்படி இல்லைன்னா பொதுவாக நம்ம நம்புறோம், எல்லா இடத்துலையுமே நம்புறோம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம், வழி தெரியல, வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோக்காரன்ட்ட கேட்குறோம் அந்த இடத்துக்கு எப்படிங்க போறது அப்படின்னு. அவர் உடனே சொல்றாரு, நீங்க இங்க இருந்து நேரா போய் இடது பக்கம் போய் வலது பக்கம் போங்க, ஏதோ ஒரு வழி சொல்றார். அப்படி வழி சொல்லும் போது நம்ம அதை நம்புறோம். அதே மாதிரி பொதுவாகவும் எல்லா விஷயத்திலையும் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த விஷயத்த
நம்ம நம்புறோம். அதுல அது உண்மையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்றோம் பெரும்பாலும். அதனால அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பெரும்பாலும் மக்கள் கிட்ட இன்னைக்கும் அந்த வாய்மை அப்படிங்கிற தன்மை ஓரளவுக்கு ஒட்டின்னு இருக்கு. மற்ற தன்மைகள் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. யார்கிட்டையும் தயை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. நம்ம பார்க்கிறோம், மக்கள், பெரும்பாலான மக்கள், சில பிரபுபா இங்க சுட்டி காட்டுறது மாமிசம் சாப்பிட்றவங்களை பத்தி சுட்டி காட்டுறார். மாமிசம் சாப்பிடக்கூடியவங்கள பெரும்பாலான மக்கள் தான் ஒரு பாவம் செய்யறோம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறது கிடையாது. அப்படியே பாவம் செய்யறோங்கிறத யோசிக்கிறவன் கூட அது ஐயோ ஒருவேளை எனக்கு பாவம் செய்யறனே, இதனால எனக்கு ஏதாவது தண்டனை வந்துருமோ அப்படித்தான் யோசிக்கிறானா ஒழிய, ஒரு மிருகத்தை நான் கொல்றனே, அது வருத்தப்படுதே, அது ஒரு துன்பத்தை அனுபவிக்குதே அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அதாவது தயைங்கிறது கிடையாது. சில நேரத்தில் நம்ம பார்க்கலாம், இந்து மதத்தில் இருக்கவங்களுக்கு மத்தியில மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா, அது பாவம், பாவம் செஞ்சோம்னா நமக்கு பின்னாடி துன்பம் வரும் அப்படிங்கிற எண்ணத்துல அவனுக்கு சரி நான் மாமிசம் சாப்பிடாம இருக்கலாம், குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்க ஒழிய, கொஞ்சம் கூட அந்த கருணை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பல விதத்துல நம்ம பார்க்கிறோம், கருணை அப்படிங்கிறது இன்னைக்கு சமுதாயத்துல இல்லாம போறது. தபஸ்யாங்கிறதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. யாரும் கொஞ்சம் கூட அசௌகரியம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறதே கிடையாது. கொஞ்சம் கூட அசௌகரியத்தை எடுத்துக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. உண்மையில சொல்ல போனோம்னா, நம்மளுடைய தவங்களே நம்ம பார்க்கிறோம். கீதையில கிருஷ்ணர் சொல்றார், தவங்கள்ல கூட எப்படிப்பட்ட தவங்கள் இருக்கு. பேச்சினுடைய தவங்கள், உடலினுடைய தவங்கள், மனதினுடைய தவங்கள், இப்படி கிருஷ்ணர் மூன்றா பிரிக்கிறார் பகவத்கீதையில. நம்ம பார்த்திருக்கோம் விரிவா. அப்ப அந்த தவங்கள் எல்லாம் இருக்குன்னா இன்னைக்கு யாரும் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. உடலினுடைய தவங்கள், உடலுக்கு எந்த அளவுக்கு சௌகரியமா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சௌகரியமாகத்தான் வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. மனதினுடைய தவங்கள், பேச்சு, எனக்கு எது வசதி, என்னுடைய வசதிக்கு எது தேவை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாரும் போறாங்க. ஸோ தவங்கள் அப்படிங்கிற கருத்து கொஞ்சம் கூட கிடையாது. அதுக்கப்புறம் தூய்மை அப்படிங்கிறதும் இல்லை. மக்கள் தினமும் குளிச்சாங்கன்னா அது தூய்மையாக கருதப்படுது. தினமும் குளிச்சிட்டாங்க அப்படின்னா தூய்மை, அவ்வளோதான். அவங்க குளிச்சுட்டு எத்தகைய உடைய உடுத்துறாங்க, எத்தகைய இடத்துல வசிக்கிறாங்க, எந்த மாதிரியான உணவுகளை உண்றாங்க, அதெல்லாம் தூய்மையை யாருமே பார்க்கறதே கிடையாது. அத்தகைய தூய்மையெல்லாம் இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. நிறைய வீடுகளில் போய் பார்த்தோம்னா சமைப்பாங்க, சமைச்ச பாத்திரத்தில் சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட பாத்திரத்தில் சமைப்பாங்க. எதுவுமே தூய்மை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா வெளி தூய்மை தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல. வெளி தூய்மை, நல்லா பெயிண்ட் அடிச்சு, நல்லா மார்பிள் ஃப்ளோர் போட்டு, நல்லா வெளியில பார்க்கறதுக்கு தூய்மையா இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கு ஒட்டின் இருக்கு. ஆனா 3 விஷயங்கள் போயிடுச்சு. இப்படி 3 விஷயங்கள் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீ வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லி தர்மதேவன் பூமி தேவி கிட்ட கேட்கிறாங்க. ஸ்ரீல பிரபுபாத் இங்க சுட்டி காட்டுறார். அதனுடைய அடுத்த கருத்தை இந்த பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாத் அதை பத்தி தான் அதிகமா பேசுறார். இனிமேல் சட்டவிரோதமாக மாமிசம் உண்பவர்கள் உன்னை துஷ்பிரயோகம் செய்ய போகிறார்கள் என்பதற்காக நீ பெருங்கவலையில் ஆழ்ந்திருக்கிறாயா? இது 2வது அறிகுறி கலியுகத்துல. சில பிரபுபா இங்க சுட்டி காட்டுறார், மாமிசம் உண்றவங்க எல்லாருமே மிலேச்சர்கள் கிடையாது. அது என்னது, மாமிசம் உண்பவர்கள் எல்லாருமே மிலேச்சர்கள் கிடையாது? அல்லது அது என்ன சட்டவிரோதமா மாமிசம் உண்றது? அப்ப சட்டப்பூர்வமா மாமிசம் உண்றது சரியா? ஆமா, நான் சட்டப்பூர்வமா தான் மாமிசம் உண்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பசுவை கொல்வது தடையல்ல, அதனால
நான் சட்டபூர்வமாகத்தான் நான் மாமிசம் உண்றேன், அப்படி கிடையாது. எனக்கு சரியா தெரியல, பட் பெரும்பாலும் அது வாஸ்தவம் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மான்களை கொல்றது அனுமதிக்கப்படுறது கிடையாது. வேற புலியெல்லாம் ஓகே, புலியெல்லாம் யாரும் சாப்பிட போறது இல்லை, வேட்டையாடக்கூடாது. நான் சொல்றது கொன்னு சாப்பிட்றது. மயில் சாப்பிடுவாங்களா? பாப்ரே. ஒருத்தவங்க சொல்லுவாங்க பறக்கிறதுல ஏரோப்ளைனு, போறதுல கப்பலை தவிர எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. அது மாதிரிதான். ஓகே, மயில் மான் இதெல்லாம் கொல்றது சட்டவிரோதம். அப்படி சட்டவிரோதமா அதை கொல்லாம நான் இருக்கிறேன், நான் மயில் மான்லாம் சாப்பிட்றது இல்ல, சட்டப்பூர்வமா அரசாங்கம் எதை அனுமதிச்சிருக்கோ அதைத்தான் நான் சாப்பிடுறேன், அதனால இங்க என்னை பத்தி சொல்லல அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா சட்டவிரோதமாக மாமிசம் உண்பவர்கள், நான் சட்டப்பூர்வமா தான் மாமிசம் உண்றேன், அரசாங்கமே விக்கிது மாமிசம், அதாவது மாமிச கடைகளை, மாமிச கூடங்களை, கசாப்பு கூடங்கள், பெரிய பெரிய கூடங்கள் பல இடங்கள்ல அரசாங்கமே நடத்துது, அதனால நான் சட்டப்பூர்வமா தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம். இங்க சட்டப்பூர்வமா அப்படின்னா நியமங்களின்படி, எந்த நியமங்கள் எந்த சட்டங்கள் சாஸ்திரங்களை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த சட்டங்களின்படி, மனிதர்கள் வாழ்வதற்கான சட்டங்கள் மனுஸ்மிருதி. ஸ்ரீல பிரபுபாதிங்க அதனாலதான் மனுஸ்மிருதியிலிருந்து சொல்றார். மனுஸ்மிருதி இது மனிதர்கள் வாழ்வதற்குரிய சட்டங்கள். மற்றதெல்லாம் நம்மளுடைய சட்டங்கள் இன்றைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று மாறும். இன்றைக்கு இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்கள்ல பசுவை கொல்றது, பசுவை மாமிசம் சாப்பிட்றதுங்கிறது அனுமதிக்கப்படுது. நாளைக்கு அதை மாத்தலாம். அரசாங்கம் ஒரு தீவிர முயற்சி எடுக்கிறோம்னு சொல்லி பசுக்களை கொல்றதுக்கு தடை விதிக்கலாம். நாளான்னைக்கு அந்த தடையை மறுபடி விலக்கிடலாம். சமீபத்தில் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு, கர்நாடகால இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் பசுக்களை கொல்றதுக்கு தடை செஞ்சது. அதுக்கப்புறம் இப்ப அரசாங்கம் மாறிடுச்சு. மாறின அரசாங்கம் அந்த தடையை விலக்கிடுச்சு மறுபடி. அதனால இந்த மனிதர்களால் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் இன்றைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும், நாளான்னைக்கு வேற ஒன்று இருக்கும். அதனால சட்டபூர்வமாக மாமிசம், சட்டவிரோதமாக மாமிசம் உண்பவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றப்ப எந்த சட்டங்கள் மனுஸ்மிருதியில கொடுத்திருக்கோ அதை பொறுத்து இருக்கு. மனுஸ்மிருதியில வேத வழக்கத்துல சில விதிமுறைகள் இருக்கு, சில வழிமுறைகள் இருக்கு, எப்படி ஒருத்தர் மாமிசம் உண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த வழிமுறையின்படி மாமிசம் உண்பவர்கள் அவர்களும் பாவத்தை சேகரிக்கிறார்கள், எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த வழிமுறைக்கு வெளியில போய் மாமிசம் உண்பவர்கள் ரொம்ப கொடுமையாக அல்லது மிகப்பெரிய பாவத்தை அனுபவிக்க வேண்டி வரும் சொல்லப்படுது. அதுக்கு உதாரணம் தான் இங்க பசுவை கொல்றது சொல்லப்படுது. ஸ்ரீல பிரபுபா இங்க சுட்டி காட்டுறார், எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பசுவை கொல்றது அனுமதிக்கப்படுறது கிடையாது. மனித சமுதாயத்துல பசுவை கொல்றதுங்கிறது மிகப்பெரிய பாவம். பசு தாய்க்கு சமமாக சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா தாயானவள் தன் தாய்க்குன்னு, அதாவது மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கு சில அல்லது நிறைய கடமைகள் இருக்கு. அந்த கடமைகள் எல்லாவற்றையும் அந்த தாய் நிறைவேற்றும் போது அந்த தாய் தாயாக சொல்லப்படுறாள். ஆனா பசுவானது எப்பவுமே தாயாக கருதப்படுது. சில நேரத்தில் பார்க்கும்போது பசுவுக்கு அதிக மகத்துவம் கொடுக்குறாங்க. சில இடங்கள்ல நம்ம கவனிக்கும் போது பசுவை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கியமான தேவை. எந்த அரசாங்கத்துல பசுவானது பராமரிக்கப்படலையோ அந்த அரசாங்கம் எக்காரணம் கொண்டும் முறையாக, சீராக, செழிப்பாக இருக்க முடியாது. நாம பார்க்கிறோம்,
இது வேத இலக்கியங்கள் மொத்தத்திலையும் இருக்கு. அதுல மட்டும் இல்லாம எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம். இந்திய வரலாற்றுல முழுக்க பார்க்கிறோம். சங்க இலக்கியத்துல கூட பார்க்கிறோம். சங்க இலக்கியத்துல இதுக்கு சில வார்த்தைகள்லாம் இருக்கு. அதாவது ஒரு எதிரி நாட்டுக்கு போர் தொடுத்து போகும்போது முதல்ல அவங்க பசுக்களை தான் கூட்டிட்டு வருவாங்க. பசுக்களை கடத்திடுவாங்க. பசுக்களை கடத்திட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய எல்லா செயல்களும் நின்று போயிடும். அதுக்கு இலக்கியத்திலே ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது போர்க்கலையில அது என்னது, புறநானூறுல இருக்கு. நான் தமிழ் இலக்கியத்துல சொல்றேன். தமிழ் இலக்கியத்துல கூட அதுல போர்க்கலைகள்லாம் என்னன்னு சொல்லி இருக்கும். போர்க்கலைகள்ல முதல்ல வரக்கூடியது பசுக்களை கவர்ந்துட்டு வருது. பசுக்களை கொல்றது கிடையாது. அங்க கூட போர் தொடுக்கிறவன் கூட பசுக்களை கொல்லக்கூடாது. நாம பாக்குறோம், கம்சன் கூட பசுக்களை கொல்ல மாட்டான். கம்சன் கூட அந்த பசுக்கள் எல்லாத்தையும் ஓட்டிட்டு வரலான்னு சொல்லி விரட்டிட்டு வருவான் கோகுலத்துல இருந்து ஒரு தடவை தன்னுடைய ஆட்களை வைத்து. எப்படி பார்த்தாலும் பசுக்கள் கொல்லப்படுறது கிடையாது. ஏன்னா பசுக்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ஆதாரம், வாழ்வாதாரம். எப்படிங்க பசுக்கள் வாழ்வாதாரம்னு சொல்றீங்க? ஆமா, பசுக்கள்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் ஒருத்தருக்கு வாழ்வாதாரம். பசுக்கள்ல இருந்து வரக்கூடிய பால், அந்த பால் ஒருத்தருடைய புத்தியை கூர்மைப்படுத்துது. அந்த புத்தியை வைத்து ஒருத்தரால சாஸ்திரங்களை புரிந்து கொள்ள முடியும். சாஸ்திரங்களை புரிந்து கொள்ளல அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே வீண். அதனால பால் முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாம பால்ல இருந்து வரக்கூடிய தயிர், தயிர்ல இருந்து வரக்கூடிய மோர், அதுல இருந்து பெறக்கூடிய வெண்ணெய், வெண்ணெயில இருந்து பெறக்கூடிய நெய், நெய்யானது மிக முக்கிய பங்கு வகிக்குது. யஜ்ஞத்துல, சமையல்ல, எல்லாத்துலயுமே. நெய் இல்லாம நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண முடியாது. நெய் அவசியம். நெய் அது சமையலுக்கு, ஒருத்தருடைய உணவை உள்ள எடுத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவசியமாகுது. அது மட்டும் இல்லாம பசுஞ்சாணம், கோமியம் எல்லாமே ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படைக்கு அதாவது பசுக்கள்னு பொதுவா சொல்லும் போது நம்ம பசுக்களை குறிப்பிடுறோம், அதாவது பெண் பால் குறிப்பிடுறோம். இருந்தாலும் காளை மாடு, அதனுடைய தேவையும் அதனுடைய அவசியத்தையும் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. ஏன்னா அந்த காளை மாடுகள் தான் விவசாயத்துக்கு உபயோகிக்கப்படுது. அந்த காளை மாடுகள் ஒருத்தருடைய உணவுக்கு அவசியமாக, அடிப்படையாக விளங்குறான். இன்னைக்கு காளை மாடை டிராக்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன ஆகுது, எப்ப எந்த இடத்துல காளை மாடு உபயோகிக்கப்படலையோ அந்த இடத்துல பசுக்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானதாக இருக்கும். அதனாலதான் நான் ஒரு சில பக்தர்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். சமீபத்திய இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு பக்கம் விவசாய புரட்சிய ஊக்குவிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பசுக்களை பராமரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் டிராக்டரை அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க, டிராக்டர்லாம் அதிகரிச்சு நிறைய விவசாயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பசுக்களை பராமரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டும் ஒன்றுக்கொன்று ஒத்து வராத விஷயங்கள். ஏன்னா எந்த நேரத்துல ஒருத்தவங்க, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு கொண்டு வரப்பட்டுருச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தன் அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறது, அதற்கான போஜனம் அப்படிங்கிறது கடினமாக இருக்கு. அந்த நேரத்துல காளை மாடுகளுக்கு வச்சு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது பொதுவா யாரும் முன் வர மாட்டாங்க. காளை மாட்டுக்கு என்ன வேலை இருக்கு, நான் எதுக்கு இதை சாப்பாடு போடணும், இதை கசாப்பு கடை கொடுத்தனா எனக்கு 1000-2000 பைசா கிடைக்கும், அப்படிதான் அவன் நினைக்கிறான்.
ஏன்னா அவனுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நம்ம ஆரம்பத்துல இருந்து அவனுடைய கல்வியில எல்லாத்துலயும் சொல்லி கொடுத்துட்டோம். எல்லாமே காசுதான். கல்வியில சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம சினிமா பாட்டுலையும் சொல்லி கொடுத்துட்டோம், காசேதான் கடவுளடான்னு. இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து மக்கள் என்ன நினைக்கிறான், எதுனாலும் காசுதான். எனக்கு காளமாடு வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய சராசரி ஒரு விவசாயிக்கு, ஒரு வச்சிருக்கவங்களுக்கு காளமாட்டினால என்ன பிரயோஜனம்? அவன் அதுல இருந்து வரக்கூடிய சாணியை உபயோகிக்கிறது கிடையாது. ஏன்? பெரும்பாலும் எல்லாம் அவன் வெளியில இருந்து உரத்தை தான் வாங்கி கொண்டு வந்து கொட்டுறான், வெளியில இருந்து பூச்சிக்கொல்லியை வாங்கிட்டு வந்து கொட்டுறான். அந்த பூச்சிக்கொல்லியை சாப்பிட்டு மக்கள் எல்லாம் வியாதியோட திரியிறோம். எப்படி பார்த்தாலும் அந்த அந்த காளமாடை வச்சு அவன் உழ வைக்க போறது கிடையாது. அப்போ அந்த காளமாடை அவன் எதுக்காக வச்சுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா ஒரு பக்கம் அவனுக்கு தர்மத்தினுடைய கோட்பாடுகள் அவனுக்கு தெரியல, அதனால காளமாட்டை வித்தரலான்னு நினைக்கிறான். அது அதர்மம் அப்படிங்கிறது அவனுக்கு புரியல. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு அதனால எந்த ஒரு நன்மையும் இல்லை. அதுக்கு காரணம் டிராக்டர். அப்ப என்ன ஆகுது, சமுதாயத்துல அதை என்ன பண்றது அப்படின்னு புரியல. அதை என்ன பண்றது, சரி கசாப்பு கடைக்கு கொடுத்துடலாம். கசாப்பு கடையில கொடுத்து வெளியில வருது. கசாப்பு கடையில கொடுத்தா என்ன வரும், எப்படி இருந்தாலும் மக்களுக்கு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பால் தேவைப்படுது. பால் தேவைப்படுதுங்கிறனால பசுக்களை வளர்க்குறாங்க. பசுக்கள் வளர்க்கப்படும் போது கண்டிப்பா காளைகளும் உருவாகத்தான் செய்யும். பிறக்கிறது எல்லாமே பசுவா இருக்கும்னு கிடையாது. 10 குட்டி பிறக்குது அப்படின்னா 5 குட்டி காளைக்கண்ணு குட்டி தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும், அதை என்ன பண்றது, கசாப்பு கடை கொடுக்குறான். கசாப்பு கடை கொடுக்கும்போது அதுல இருந்து வெளியில வரக்கூடியது மாமிசம் வருது. அந்த மாமிசத்தை யாரும் சாப்பிட்றது கிடையாது. என்னன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று பார்த்தேன். என்னன்னா இந்தியாவை கிட்டத்தட்ட 800 வருஷம் முகலாயர்கள் ஆட்சி பண்ணாங்க. இந்தியாவினுடைய பெரும் பகுதியை ஒரு 200 வருஷம் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணான். அப்புறம் கொஞ்சம் வருஷம் இந்தியாக்காரன் ஆட்சி பண்ணான். அப்புறம் ஒரு 10 வருஷம் மறைமுகமா இத்தாலிக்காரங்க ஆட்சி பண்ணாங்க. அதில் என்ன போட்டிருக்கான்னா, இந்த கடந்த வருடங்கள்ல 10 வருடங்கள்ல இந்தியா இந்த மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி பண்றதுல முன்னணியில வருது. எந்த அளவிற்கு இந்தியாவில் மாட்டு இறைச்சி உற்பத்தி செய்யப்பட்டிருக்குங்கிறது ஒரு கணக்கு கொடுத்துதான். எவ்வளவு எவ்வளவு மாடுகள் இன்றைக்கு தினந்தோறும் கொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கணக்கே கிடையாது, கணக்கே கிடையாது. அப்புறம் எங்க இருந்து சமுதாயத்துல எல்லாம் ஒழுங்கா நடைபெறும்னு எதிர்பார்க்க முடியும்? ஸ்ரீல பிரபுபாத் மறுபடியும் இந்த விஷயத்தை வலியுறுத்துவார். எந்த சமுதாயத்துல பசுக்கள் கொல்லப்படுதோ அந்த சமுதாயத்துல அமைதிங்கிறது சாத்தியமே இல்லை. நிறைய இடங்கள்ல பாக்குறோம். பிரபுபா சொல்லார், அங்க போர் நடக்குது. ஏன் போர் நடக்குது, இவ்வளவு மக்கள் சாகுறாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? தினமும் நீ லட்சக்கணக்கில் பசுக்களை கொள்றிய, அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பார். கர்ம வினைகளை அனுபவிச்சுதான் ஆகணும். கொத்து கொத்தா சாகுறாங்களே. ஒரு பக்தர் ஒரு தடவை கேட்டிருந்தார், நான் ஒரு தடவை உபன்யாசம் கொடுத்தேன் அவருடைய கேள்விக்கு. என்னன்னா, ஏன் இலங்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இவ்வளவு கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்க? ஏன் இலங்கையில் இருக்கவங்க மட்டும்தான் சகோதர சகோதரிகளா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் உங்களுடைய தாய்மார்களா தெரியலையா? உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களா தெரியலையா? உங்களுக்கு மனிதர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம், மற்றவர்களுக்கு மற்ற விலங்குகளை பராமரிக்காம போறது, விலங்குகளை கொல்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம். நம்ம பார்க்கிறோம், இதே பூமியில, இதே தமிழ்நாட்டில் ஒரு கன்றுக்குட்டிய தெரியாம ரதத்துல அடிபட்டது காரணத்தினால ராஜா மனுநீதி சோழன் தன்னுடைய மகனை அதே ரதத்துல ஏத்தி கொன்னார். தண்டனை கொடுத்தார். அதை கொலையா சொல்ற கிடையாது, தண்டனை கொடுத்தார். தெரியாம செஞ்ச குற்றத்திற்காக. ஏன்னா பசுக்களை கொள்றது அவ்வளவு பெரிய பாவம். அது பண்பாட்டில் ஊறி திளைத்த ஒன்று. ஆனா இன்றைக்கு பார்க்கிறோம்,
அதை பத்தி யாருமே பொருட்படுத்துறதே கிடையாது. எவ்வளவு வேணாலும் பசுக்களை கொல்றது, எவ்வளவு வேணாலும் காளமாட்ட கொல்றது, அடிமாடு போறது, ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை என்னத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும்? மக்கள் மிலேச்சர்களா இருக்கிறாங்க, சண்டாளர்களா இருக்காங்க. அத்தகைய சூழ்நிலையில நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த சமுதாயத்துல எதையுமே எதிர்பார்க்க முடியாது. இந்த நாட்டில் ஒரு ஓரளவிற்கு மக்கள் மத்தியில இங்க சொல்லப்படுது காரணம் பஞ்சம், பசி. இந்த பஞ்சம், பசி எல்லாம் இதுல இருந்தெல்லாம் ஓரளவுக்கு மக்கள் விடுபடணும் அப்படின்னா அதற்கு முதல்ல பசுவதையானது நிறுத்தப்பட வேண்டும். மக்கள் இன்னைக்கு பஞ்சம், பசினா பஞ்சம்லாம் இல்லைங்க எங்க நாட்டில், இங்க இல்ல, உகாண்டால இருக்குதே, அது என்ன இன்னொரு ஊர் இருக்கே, சோமாலியால இருக்கே. நாங்க நீ தப்பு பண்றதுனாலதான் நீ இங்க தப்பு பண்ணவன் தான் அடுத்த பிறவியில் அங்க சோமாலியால போய் பஞ்சத்துல பட்னியா கிடக்குறான். இங்க தப்பு பண்ணவன் தான் இலங்கையில போய் கொத்து கொத்தா சாவுறான். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அது மட்டும் இல்லாம இங்கேயும் நம்ம பார்க்கிறோம், எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம், மொத்த சமுதாயத்தினுடைய சூழ்நிலையே அதர்மமா போயின்னு இருக்கு. மக்கள் மத்தியில மனதுல ஒரு நிம்மதிங்கிறதே கிடையாது. மனம் எப்பவுமே சஞ்சலமாவே இருக்கு, மனம் எப்பவுமே ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கு. காரணம் என்ன? சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பாவ செயல்கள். இது எப்படி சூக்ஷ்மமான பாதிப்புகள். போர் ஏன் நிகழ்ந்தது? முதல் உலக போர், இரண்டாம் உலக போர், இன்றைக்கும் பல்வேறு பல கட்டத்தில் போர் நிகழ்ந்து கொண்டு இருக்கு. எங்கெங்கயோ சண்டை நடக்குது, சிரியால சண்டை நடக்குதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஎஸ் தீவிரவாதிகள் அவங்க எங்க குண்டு போட்டு இருக்காங்க, யார் யாரையோ கழுத்தை வெட்டுறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் பசுக்கள் கொல்லப்படுறது தான். இதுக்கும் அதுக்கு என்னங்க சம்பந்தம்? முட்டாள்தனமா சில பேர் கேள்வி கேட்பான். அவன் நம்மள முட்டாள் நினைச்சிட்டு அவன் முட்டாள்தனமா கேள்வி கேட்பான். ஏங்க என்னமோ நம்ம பள்ளிக்கூடத்தெல்லாம் படிச்சிருக்கிறோம், வரலாற்றுல எனக்கு ஞாபகம் இல்லை, முதல் உலக போர் தோன்றதுக்கு காரணம் அப்படின்னு ஏதோ யாரோ ஒரு ராஜா சம்திங், ராஜானா ஐ மீன் யாரோ ஒரு ஆட்சியாளர் இன்னொரு ஆட்சியாளருக்கு நடுவுல, ஞாபகம் இருக்காது வரலாறு? பரீட்சை எழுதி முடிச்சதையுமே மறந்துடுவோம் பிரபு, இத்தனை வருஷம் கழிச்சு கேட்குறீங்களே. சில காரணங்கள் சொல்லுவாங்க, முதல் உலக போர், இரண்டாம் உலக போர் இந்த காரணத்தினால வந்தது, அந்த காரணத்தினால வந்தது. எந்த காரணமும் கிடையாது. காரணம் என்னன்னா பசுக்கள் கொல்லப்படுறது தான். இன்னைக்கு மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. மக்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா துன்பத்திற்கும் ஒரு முக்கிய காரணமாக இந்த பசுவதை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதனாலதான் அதை கண்டு பூமி தாய் வருந்துறாங்க. அதாவது மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுவாங்களேன்னு நினைக்கும் போது தாய் கஷ்டப்படுறான். தாயினுடைய ஒரு இயற்கை என்னன்னா, தன்னுடைய மகன் எவ்வளோ பெரிய கொடூரக்காரனா இருந்தாலும் சரி, தாய் எப்பவுமே தாய் உள்ளத்தோட தான் இருப்பா. சில ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோல ஒரு வசனம் பார்த்தேன். வசனம் சரியா ஞாபகம் இல்லை. இந்த ஆட்டோல சில நேரத்தில் சில வசனங்கள்லாம் எழுதியிருப்பாங்களா, அதுல ஒரு வசனம் என்னன்னா, என்னது அது இல்லை எல்லா குற்றத்தையும் மன்னிக்கும் நீதிமன்றம் தாயின் மனம் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு வசனம். ஒரு விதத்துல வாஸ்தவம் தான். நம்ம புராணங்கள்லையும் பார்க்கிறோம், எல்லா இடங்கள்லையும் பார்க்கிறோம். என்றைக்குமே தன்னுடைய மகனை தாய் விட்டு கொடுக்க மாட்டா. நம்ம பார்க்கிறோம் எவ்வளவோ விஷயங்கள். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் யாரால் சொல்ல முடியும்? காந்தாரி. துரியோதன் மேல காந்தாரி வச்சிருந்த பாசம் ஒரு உதாரணம், மிகப்பெரிய உதாரணம். அதாவது காந்தாரி ஒரு சாதாரண பெண்மணி கிடையாது. காந்தாரி ஒரு பத்திவிரத்தை, தர்மத்தை அறிந்தவள். அதாவது சாஸ்திரங்கள்ல
சில பெண்களை நினைவு கொள்ளும் போது அதுவே மிகப்பெரிய புண்ணியமா சொல்லப்படுது. சில பத்திவிரதைகளை, அதுல ஒருத்தியாக காந்தாரி சொல்லப்படுறா. அத்தகைய அவ்வளோ ஒரு தர்மத்தை அறிந்த ஒரு பெண்மணி, ஆனாலும் அந்த புத்திர பாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அது கண்டிக்கப்படுது சில இடங்கள்ல. எப்படி பார்த்தாலும் அந்த தாயினுடைய சுபாவம், தன்னுடைய மகன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை என்றைக்குமே கைவிட மாட்டான். அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். பூமி தாய் அதை கண்டு வருத்தப்படுறா. இவங்கெல்லாம் இப்படி நாசமா போறாங்களே, என்னுடைய பையங்க. பூமி, அதாவது 7 தாய்மார்கள்ல பூமியும் ஒரு தாயாக சொல்லப்படுறா. பூமியும் ஒரு தாய், பசுவும் ஒரு தாய். அதனாலதான் பார்த்தோம்னா இன்னைக்கும் கூட பசு பால் கொடுத்துட்டு இருக்கு. அதாவது பசு பால் கொடுக்குதுன்னா இது ஏதோ மெஷின் கிடையாது. எந்த மெஷின்லையும் நீங்க சில பேர் பார்த்துருப்பீங்க மெஷின்லாம். அதாவது மெஷின்ல ஒரு பக்கம் இன்புட் கொடுப்போம், ரா மெட்டீரியல்லாம் போடுவாங்க. ரா மெட்டீரியல்லாம் போடும்போது ஃபினிஷ்டு ப்ராடக்ட், ஃபைனல் ப்ராடக்ட் மெஷின்ல அவுட்புட் வரும். சரியா? இது ஏதோ வைக்கோல், புல்லு அப்படிங்கிற ரா மெட்டீரியல் உள்ள போட்டு அவுட்புட் பால் வருதுங்கிறது கிடையாது. அது மாதிரி எந்த மிஷினும் யாராலையும் தயாரிக்க முடியாது. அது சாத்தியம் இல்லை. அந்த பசுவினுடைய ரத்தம் தான், பசு பாசத்தோடு அந்த ரத்தத்தை பிரிச்சு பாலா கொடுக்குது. எந்த அளவிற்கு பசு மகிழ்ச்சியா இருக்கோ அந்த அளவிற்கு பசுவானது பால் கொடுக்கும். யாரெல்லாம் கொஞ்சம் இந்த பசுக்களை வளர்த்திருக்காங்களோ அவங்களால புரிஞ்சுக்க முடியும். பசுவானது சில நேரத்துல சில பசுக்களால இன்றைக்கும் கூட நம்ம கவனிக்கலாம். எவ்வளவுதான் அவன் கறந்தாலும் தன்னுடைய கண்ணுக்குட்டிக்குன்னு கொஞ்சத்தை நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊர் திருடாங்க கண்ணுக்குட்டிய விட்டுருவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் பசுமாடு கண்ணுக்குட்டிக்காக பாலை நிறுத்தி வச்சிருக்கோன்னு. கண்ணுக்குட்டியை விட்டுருவாங்க. அந்த கண்ணுக்குட்டி போய் அது இழுக்க ஆரம்பிச்சதையும் பசு பாலை ரிலீஸ் பண்ணிடும். பாலை ரிலீஸ் பண்ணறையும் கண்ணுக்குட்டியை பிடிச்சி வெளில இழுத்துட்டு கறந்துருவாங்க அந்த பாலையும். இது நம்ம தினசரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய கொடுமையான உண்மைகள். அப்ப என்னன்னா, அந்த பசுவானது பாலை தன்னுடைய கன்றுக்காக கொடுக்குது. எந்த அளவிற்கு பசு மகிழ்ச்சியா இருக்கோ அந்த அளவுக்கு பசு பாலை கொடுக்கும். இன்றைக்கு சமுதாயத்துல பசுவுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இருந்தாலும் பசு தொடர்ந்து பாலை கொடுக்குது அப்படின்னா அது ஒரு தாயாக மனித சமுதாயத்து மேல இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலின் விதத்துல பசுவானது இன்றைக்கும் பால் கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் பூமியும் இன்றைக்கும் சில தானியங்களை நமக்காக கொடுத்துட்டு இருக்கு. தானியம் அப்படிங்கிறது ஏதோ விதைய விதைச்சோம் வருது அப்படிங்கிறது கிடையாது. பூமி தாய் கொடுக்கிறது தான். அதே விதையை கொண்டு போய் வேற எங்கேயாவது வைங்க, பூமியில வைக்காம எங்கேயா வேற எங்கேயா வச்சு அதுல வருதான்னு பாருங்க, எதுவும் வராது. எதுவும் வர வைக்க முடியாது. பூமி தாய் கொடுக்கிறது தான். பூமி தாய் கொடுக்கக்கூடிய தானியங்கள் தான் ஒருத்தர் உயிர் வாழ்றதுக்கு அவசியமா அமையுது. அதை விட்டுட்டு நம்ம பூமியை எவ்வளவுதான் துன்பப்படுத்துறாங்க, எவ்வளவுதான் பிரச்சனை அந்த பூமி தாய்க்கும் பசு தாய்க்கும் கொடுத்தா கூட அந்த தாய் உள்ளத்தோட அது எல்லாத்தையும் மறந்து இருந்தாலும் எவ்வளோக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு கொடுத்துன்ற. ஆனா கிருஷ்ணர் அவர் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. சொல்ல போனோம்னா அனுமதிக்கிறது கிடையாது. அதனாலதான் இன்றைக்கு ஓரளவிற்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தென்படுது சமுதாயத்துல. சில நேரத்தில் பார்த்தோம்னா அம்மா செல்லம் கொடுத்தாலும் அப்பா அதட்டிட்டு போயிடுவார். கிருஷ்ணர் அனுமதிக்கிறது கிடையாது. பாவ செயல்கள் தொடர்ந்து நடைபெறதுக்கு அவர் அனுமதிக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம பார்க்கிறோம் பசுவும் அதனுடைய வருத்தத்தில் அது குறைச்சிக்குது. பசு தன்னுடைய பால் கொடுக்கக்கூடிய அளவை குறைச்சிக்குது. பூமி தன்னுடைய விளைச்சலை குறைச்சிக்குது. எல்லாரும் கேட்கிறான் எப்படி இவ்வளவு? எல்லாருக்கும் தெரியும், எல்லா விவசாயிக்கும் தெரியும் 1 ஏக்கர் நிலத்துல எவ்வளவு நெல் வரும், எவ்வளவு எனக்கு சரியா
அளவெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, முன்னாடி 1 ஏக்கர் நிலத்துல இவ்வளவு மூட்டை நெல் வரும், இப்பெல்லாம் இவ்வளோண்டு மூட்டை தான் வருது. ஏன்? பூமி கொடுக்கறது இல்ல. சிம்பிள், ரொம்ப எளிமையா, பூமி கொடுக்கறது இல்ல. அதை காட்டிலும் பல மடங்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தது. நம்ம வரலாற்றுல பாக்குறோம், யானை கட்டி போரடிச்சாங்க காவேரி கரை ஓரத்துல இருந்த எல்லாரும். எங்க யானை கட்டி போரடிக்கிறது இன்னைக்கு? வேலை ஒண்ணுமே இல்லை, தண்ணியே இல்லை, அப்புறம் எங்க இருந்து என்ன பண்றது? ஒண்ணும் கிடையாது. ஏன்னா பூமி கொடுக்கறது இல்லை, மக்கள் மிலேச்சர்களா இருக்காங்க. அதை கண்டு பசு தாய் அல்லது பூமி தாய், இங்க பசுவோட வடிவத்துல பூமி சொல்லப்படுது, வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்குது, அதுக்காகலாம் நீ வருத்தப்படுறியா, இதுக்காகலாம் நீ வருத்தப்படுறியா, ஒண்ணுன்னா கேட்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வருத்தத்திற்குரிய செயல்கள். இன்னும் 2 வருத்தத்தையும் இங்க சொல்றான். யாகங்கள் செய்யப்படாதனால மக்கள் யாரும் யாகம் செய்யலன்னா ஒண்ணுத்துக்காக யாகங்கள் பெருசா விவரிக்கப்பட்டு, பசியாலும் பஞ்சத்தாலும் ஜீவராசிகளுக்கு ஏற்பட்டுள்ள துன்பத்தை கண்டு நீ வருத்தப்படுகிறாய். இதெல்லாம் வருத்தத்திற்குரிய காரணங்களாக அமையுது. சமுதாயத்துல மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் தர்மத்திற்கும் பசுவிற்கும் பூமிக்கும் வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் இங்க பார்க்கிறோம். ஸ்ரீல பிரபுபாத் பார்க்கலாம் எந்த அளவிற்கு இந்த பொருளுரைகளை, இந்த முதல் காண்டம் ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரை, இது அவர் இந்தியாவில் இருந்தப்ப எழுதினது, இந்தியாவில் இருக்கும்போதே எழுதினது. அப்ப இந்தியா அப்பதான் சுதந்திரம் வாங்கி இருந்தது. சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அளவுல ஸ்ரீல பிரபுபாதர் இந்த நூல்கள் எல்லாத்தையும் எழுதினார். அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம், பிரபுபாதர் எழுதுறார். இந்த குறிப்பா இந்த முதல் காண்டத்துல நிறைய இடங்கள்ல பிரபுபாதர் அரசாங்கத்திற்குரிய வழிகாட்டுதல்களை கொடுப்பார் நிறைய இடங்கள்ல. அதனாலதான் பிரபுபாத் ஸ்வயம் அவரே போய் லால் பகதூர் சாஸ்திரியை சந்திச்சு அவர்கிட்ட இந்த புத்தகங்கள்லாம் கொடுத்தார். ஏதாவது ஒரு விதத்துல அரசாங்கம் இந்த புத்தகங்கள்லாம் படிச்சு மாறுமா, இதெல்லாம் செயல்படுத்துவாங்களா அப்படின்னு பிரபுபாதர் எதிர்பார்த்தார். நமக்கு தொழிற்சாலைகள் தேவையில்லை. பிரபுபாதர் இங்க ஒரு இடத்துல எழுதுறார், இந்த மிலேச்சர்கள் இதெல்லாம் தேவையில்ல, நம்மளால தொழிற்சாலை இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தொழிற்சாலையில ஜீவராசிக்கு வாழ்வில் முன்னேறுவதற்கான யாகங்களை செய்வதிலும் தானிய உற்பத்தியிலும் கவனத்தை செலுத்தாமல் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதாலும் மாமிச உணவை உண்டு வாழ்வதாலும் தங்களால் செழிப்படைய முடியும் என்று நினைக்கும் மிலேச்சர்கள் பசுக்களையும் எருதுகளையும் மற்ற மிருகங்களையும் கொள்வதற்காக கசாப்பு கூடங்களை ஏற்படுத்த திட்டமிடுகின்றனர். அப்ப திட்டமிட்டு இருந்தாங்க, இப்ப செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னுடைய எண்ணப்ப என்னன்னா, தொழிற்சாலைகளை எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம்னு. பிரபுபாத் இந்த சமயத்துல அவருடைய பேக் டு காட்ஹெட் பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதினார். அதுல எழுதுவார், நம்ம தொழிற்சாலைகளை அதிகரிச்சு தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய நட்டு போல்ட்டை சாப்பிட முடியுமான்னு கேட்பார். இதுல இருந்து வரக்கூடிய நட்டு போல்ட்டை யாரால சாப்பிட முடியும்? சாப்பிடுறதுக்கு உணவு அவசியம், உணவிற்கு அங்க பின்பற்ற வேண்டிய தர்மங்கள் அவசியமாகுது. இதை புரிஞ்சு செயல்படணும். நம்மளால என்ன செய்ய முடியுமோ நம்ம செய்யலாம் நம்மளுடைய நிலையில. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாத் நம்மளுடைய நிலையில வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வரணும்னு பார்த்தார். அதன் மூலமா சமுதாயத்துக்கு ஒரு உதாரணத்தை அமைத்து காட்டணும். அது ஒரு பெரிய சவால். ஏன்னா சமுதாயம் மொத்தமும் வேகமா போயிட்டு இருக்கு நரகத்தை நோக்கி, நம்ம மெதுவா கிருஷ்ணரை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். பசு மகிழ்ச்சியா இருந்தாதான் பால் கொடுக்கும்னு சொல்றீங்க. பயோடெக்னாலஜில சில மாற்று முயற்சிகள்லாம் செஞ்சு பசுக்கள்கிட்ட இருந்து அதிகமா பால் கறக்குறாங்களே. சில விஷயங்கள் பண்ணலாம், ஆனா அதுவும் அந்த பசுவை கொடுமைப்படுத்துறது தான். ஏன் மண்ணுலையும் சில விஷயங்களை வச்சு மாத்தலாம், ஓரளவுக்கு மாத்தலாம், ஓரளவுக்கு விஷயங்களை நமக்கு தகுந்த மாதிரி விளைக்கலாம். ஆனா அப்படி விளைக்கிறதுனால நம்ம தேவையில்லாம இன்னும் அதிகமான கர்மங்களை சேகரிச்சுக்கிறோம். சில விஷயங்கள் இருக்கு,
செயற்கை உரங்கள்லாம் இருக்கு, சில உரங்கள்லாம் இருக்கு. அந்த உரத்தை போட்டால் புசு 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 புசுன்னு வந்துடும், ஒன்றுமே வராமல் இருக்கிறது. நிறைய வளரும். பாருங்க, இந்த உரத்தை போட்டு நல்லா வளருது, நல்லா வருது, வெளியில வரும், உள்ள வராது. கர்ம வினைகள் கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது குறைஞ்சுட்டே வருது. உடல் ஆரோக்கியம் குறைஞ்சுட்டே வருது. சராசரியா மனிதர்கள் எத்தனையோ கிலோமீட்டர் வேணாலும் நடப்பாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு 6 கிலோமீட்டர் நடக்கணும்னா வண்டியை பிடிக்கிறான், ஷேர் ஆட்டோவை பிடிக்கிறான். ஏதோ ஒண்ணு, ஏன்னா உடல்ல ஆரோக்கியம் கிடையாது. பல விஷயங்கள். முன்னாடிலாம் உடல் ஆரோக்கியத்துல ஒருத்தவங்க எவ்வளோ பளு தூக்குவாங்க. இன்னைக்கெல்லாம் 25 கிலோ அரிசி மூட்டையே அதுக்கு ஒரு உதாரணம். நான் சின்ன வயசுல இருக்கப்ப அரிசி மூட்டைனா 100 கிலோ, அரிசி மூட்டைனா 100 கிலோ. அதுல சின்ன மூட்டையும் இருந்தது, 75 கிலோ மூட்டை. 100 கிலோ மூட்டை, 75 கிலோ மூட்டை. இன்னைக்கெல்லாம் அந்த மூட்டையே இருக்கிற மாதிரியே தெரியல, அந்த சாக்கெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. 50, 25, 50 கூட கிடையாது. 5 கிலோ மூட்டை வந்துச்சு. 5 கிலோ பைய, அதுதான் இன்னைக்கு மூட்டை ஆயிடும் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா. சில விஷயங்கள் பார்க்குறோம். என்ன சாப்பிட்றோமோ அதை பொறுத்தா இருக்கும் எல்லா சக்தியும். மிருகங்களுக்கெல்லாம் முந்தின கர்மா, நம்ம தான் கர்ம வினையை பத்தி பேசுறோம். அதனால பசு சாகுதுன்னா அந்த பசு அதோட கர்மா அது சாகுது. நான் என்ன பண்றேன், அதோட கர்மா அது சாகுது. அதோட கர்மா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மனிதன் தன்னுடைய உரிமையை துஷ்பிரயோகம் பண்றான். ஒரு பசு கோயிலுக்கு போகுது, ஒரு பசு கசாப்பு கடைக்கு போகுது, ஒரு பசு நல்லவங்களுடைய வீட்டில் போகுது, பிராமணனுடைய வீட்டில் போகுது. நிச்சயமா மாற்றங்கள் இருக்கு சில பசுக்களுக்கு அதுக்கு நடுவில். ஆனா அதுக்காக அந்த பசுவோட கர்மா அது, அதனால நான் கொல்றதுல எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பா எல்லாத்துலயும் மாற்றம் இருக்கு. நாயில கூட மாற்றம் இருக்கு. வீட்டில் இருக்கிற நாய், தெரு நாய். சில நாய்க்கு அதிர்ஷ்டம் பெட்ல படுத்துங்க. சில நாய், தெரு நாய், ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்கும். அது இருக்கும், வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யுது. சமுதாயத்தில் இவ்வளவு மாற்றம் கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம அதே கசாப்பு கடைக்கு போகக்கூடிய மாடுல இருந்தா நம்ம பால் எடுத்து சாப்பிடுறோம். பக்தர்களும் நிறைய பேர் தொழிற்சாலையில வேலை செஞ்சு பண்றோம். அதுதான் நான் சொன்னேன், சில விஷயங்கள் நம்ம எதை நோக்கி போகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நடைமுறையும் ஒரே நாளில் தலைகீழாகவும் மாற்றவும் முடியாது. ஆனால் அதை நோக்கி செயல்படுத்தணும். ஸ்ரீல பிரபுபாத் மிக குறுகிய காலத்திலேயே இந்த பண்ணை நிலங்களை அறிமுகப்படுத்தினார். அதன் மூலமா இயற்கையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கையோட உயர்ந்த சிந்தனையோட வாழணுங்கிறத ஊக்குவிச்சார். இஸ்கான் தூரத்தில் இருக்கு, வாஸ்தவம் தான். அதுல இருந்த நம்மளால பண்ண முடியலங்கிறது கிடையாது, நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கலாம். இஸ்கான் ஓவராலா சொசைட்டில அதுக்கு எவ்வளவோ இனிஷியேட்டிவ், எவ்வளவோ விஷயங்களுக்கு பண்றோம். ஆனா இதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் கமிட்டியில ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்ல வர்ணாசிரமா அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி அது அஜெண்டாலேயே இல்லை. பசுவோட பால் பரிந்துரைக்கப்படுது. சில நேரத்துல நவீன காலத்துல பசுவோட பால்ல கூட எதையாவது கலந்துடுறாங்களே.
மாமிச கொழுப்புகள் கலக்கப்படுது. ஆமா, அமெரிக்காவில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ரூல் என்னன்னா மீன் எண்ணெய் கலந்து தான் பால் வரும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பசுமாடு எல்லாமே மீன் எண்ணெய் கலந்து தான் வருது. என்ன பண்ண முடியும்? இப்ப சமீப காலத்துல மீன் எண்ணெய் கலக்காம பாலும் 2 தனித்தனியா வரும், பாக்கெட்ல வரும். அதுல உள்ள என்ன இருக்குன்னு யாரு கண்டா? அதனால நமக்கு பாதிப்பு இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். எப்படி இருக்காதுன்னு சொல்ல முடியும்? வாய்மை. துரியோதனன் கூட வாய்மையை கடைபிடிச்சிருக்கான். பக்தர்கள் கூட அந்த வாய்மையை கடைபிடிக்கிறது இல்லையே. என்ன பண்றது? கலியுகத்தினுடைய பிரபாவம். கலியுகத்துல அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா பக்தர்கள் எப்படி இருந்தாலும் பக்தர்கள் தான். அதனால பக்தர்கள் எப்படி இருந்தாலும் பக்தர்கள் தான். கலியுகத்தினுடைய பிரபாவத்துல எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க, பக்தர்கள் உட்பட. हरे कृष्ण. श्रीमद् भागवतम की जय. श्रील प्रभुपाद की जय.